ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். என்ன செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னு தொடங்கி ஈஸ்டர் தான். அந்த கேக்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் ஈஸ்டர் செலிப்ரேஷன் எங்கள் அண்ணன் வீட்டில் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் எல்லோருமா சேர்ந்து அங்கே முந்தின நாள் நைட்டே போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போனோம். முந்தின நாள் என்ன நைட்டுக்கு இது பண்ணோன்னு வச்சிங்கன்னா, பரோட்டாவும் மட்டன் ஷோயும் தான் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். ഹലോ ഈസ്റ്റർ മട്ടൻ പഞ്ച് പോലെ நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு சரி கொஞ்சம் நேரம் இப்படி வந்து பேசிட்டு பண்ணிக்கிட்டு அப்போது அந்த டைமில் ஏதாவது ஃபன்னாட்டு ஏதாவது கேம் ஏதாவது விளையாடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு துண்டில் நேம் எல்லாம் எழுதிட்டுருக்கோம். அது என்னன்ட்டு பாருங்கள் வீடியோவில் ஒண்ணுதான் எடுக்கணும். நான் எடுத்தது துண்டு. அந்த துண்டை துண்டாக பார்க்கும் பொழுது யார் இந்த மாதிரி டிராமா என்ன பண்ணுவோம்? இல்ல யாரு ஒரு குழுதான் 18 22 23 இடைப்பட்ட சகோதரர்கள். அந்த மாதிரிப்பட்ட பையன் மாதிரி எப்படி பேசுவாங்க? 18 22 வரை உள்ள அளவு எப்படி சொல்லுவாங்க? முண்டு பிடிச்சி எங்க போய் Street name. ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பார்வை வந்து போகுது. ഇംഗ്ലീഷിലെ പാക്കിയത് കണ്ടത് സി പാസ് ചെയ്താൽ കൈ ഒരുപാട് പടത്തെ വിലയിരുത്തി ഇത് കുഴപ്പമില്ല ഐഡിയ പാട്ടും വരും ഇംഗ്ലീഷിലെ മൗണ്ടൻ ചെല്ലുമല്ലോ. മൗണ്ടൻ അണ്ണാമല எனக்கு அனுப்பிட்டு பிடிச்சவங்க. ஓகே, காலையில ஒரு குழுவம் கொடுக்க முடியாது. என்ன பிடிச்சது இப்படி வைப்பாங்க. விஜய்க்கு படம் செகண்ட் க்ளோ அவன் வைக்க மாட்டான். அவன் வைக்கிறது வேற ஒருத்தவங்க. ஆனா அது வச்சா நம்ம அந்த ஆளை என்ன சொல்லுவோம், வைக்கிறவங்க. இந்த ஒரு சாங் வந்து இங்க மஸ்கட்ல ஷூட் பண்ணது. வாவ், அப்ப ஈஸியா போடுவாங்க. மற்ற படம் சூரியக படம் என்ன படம்? சூப்பர் ஸ்டாருக்கு படம். ரஜினிக்கு படம். ஓகே, சூப்பர் ஸ்டாருக்கு படம். பட் அந்த படத்துக்கு வேற இன்னொரு ஆக்டர் இருக்காரு, சிவாஜி.
அப்புறமா அன்னைக்கு நைட்டு நாங்கள் எல்லோரும் அங்கேயே ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிக்கிட்டு மறுநாள் ஈஸ்டர்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு விட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலைல டிஃபன் எல்லாம் முடிச்சு மத்தியானத்துக்கு பிரியாணி பிளான் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணியும் அதுக்கு கூட முட்டை, அப்புறம் ரைத்தா, பப்படம், சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் இது பண்ணியிருந்தோம். ஒரு அக்கா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு வேண்டி தக்காளி சாதம் பண்ணியிருந்தோம். அப்படி இதெல்லாமா பண்ணி நாங்கள் எல்லோரும் மாட்டு சாப்பிட்டோம். மத்தியானம் எல்லோரும் இந்த இது ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணோம். இது ஈஸ்டர் எக். சூப்பராக இருக்குண்ணா. அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே அந்த ஈவினிங் தான் மாஸ் இருந்தது. 6:30 இருந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு அவரவர் வீட்டுக்கு போய் இந்த இது கிளம்பி மாஸுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டாங்கன்ட்டு அண்ணன் வீட்டில் கிளம்பிட்டு மாஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கேக் எல்லாம் வாங்கி கேக் ஏற்கனவே வாங்கினான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வாங்கலை. பிறகு மாஸ் முடிச்சதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வாங்கி நாங்கள் ஒரு பார்க்கில் போய் செலிப்ரேட் பண்ணோம். கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஏற்கனவே அன்னைக்கு சர்ச்லேயும் ஃபுட்டு தந்துருந்தாங்க. அதுவும் பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி தான். அது பார்சலில் கொண்டு போய் நாங்கள் அங்கே இருந்து கேக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணியும் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயே அந்த பிரியாணி கூட இது சிக்கன் ஃப்ரை எல்லாம் கிடச்சிருந்து ஒருத்தராக ஒரு பார்சல் ஒருத்தர் கிடச்ச பார்சல்லேருந்து சாப்பிட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது பேக்கில் ஒரு பூனை இது அந்த சிக்கன் ஸ்மெல்லு கேட்டு இங்கே பக்கத்தில் வந்துகிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் பார்த்து இருந்து பிறகு லாஸ்ட்டில் அதுக்கு கொஞ்சம் பிரியாணி எல்லாம் வச்சு கொடுத்தா. அதுவும் சாப்பிட்டுட்டு போச்சு. அதுவும் எங்கள் சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்காட்டு வாரி கொடுத்துட்டு இருந்தா. ஒரு அண்ணமாருக்கா வாரி கொடுத்து அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்படி சாப்பிட்டு எல்லாருமா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு எடுத்து முடிச்சுக்கிட்டு நாங்கள் பிறகு அங்கிட்டு கிளம்புனோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைங்கி எங்கள் ஈஸ்டர் செலிப்ரேஷன் எப்படி இருந்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம AM ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.